இந்த மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது, இதே மாதிரி பல வகையாக நம்ம எடிட் பண்ணிக்கொள்ளலாம், ஈஸியான முறையில் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அது சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஜெமினி ஏஐ. அதுக்குரிய ப்ராம்ப்ட் எல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்லேயே நம்ம இதே மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போய் ஜெமினி ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினின்னு ஃபஸ்ட்டுக்கே ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அப்லோட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ லைப்ரரி, நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எட் பண்ணிங்களா இருந்தால் பிறகு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தருவேன். அந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சென்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபியூ செகண்டில் வந்து உங்களுக்கு அது க்ரியேட் பண்ணி தந்துடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்லேயே க்ரியேட் பண்ணி தந்துட்டு, இது போல் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணிக்கொள்ளலும். டவுன்லோட் பண்ணணுமா இருந்தால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு எட் ஃபோட்டோஸ் கொடுத்தீங்களா இருந்தால் அது உங்களோட கேலரியில் சேவ் ஆயிடும். இதுக்கு கீழே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட் தருவேன். அந்த ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ராம்ப்ட். இதில் நிறைய ப்ராம்ப்ட் தருவேன், ஒரு 2-3 ப்ராம்ப்ட். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைனில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்கணுமா இருந்தால் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.